இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னு தனியாளா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, சொந்த பந்தத்துல உதவி கேட்கலாம்ல. அது பிரச்சனை இல்லைண்ணே, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிடுவேன். ஆனா பணம் தான் ரெடி பண்ண முடியல. ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் இப்ப பாக்கலான்னு சொல்லிருக்காரு. அதான் அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிரும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கணும்னு. இங்கே இருங்கண்ணே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னும் 2-3 இடம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. ஆட்டோ வருமா சார்? இல்லம்மா, வெயிட்டிங். சரிங்க சார். அண்ணா, போலாமாமா? நீங்க ரொம்ப ராசியான ஆளுண்ணே. ஏம்மா? நீங்க சொன்ன மாதிரி பணம் கிடைச்சிருச்சுண்ணே. 10 லட்சம் ரூபாய் பணத்தை பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. நான் சொல்லி கிடைக்கலம்மா, உங்க நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்க. சரிங்கண்ணே, போலாமாண்ணா? போலாம். நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க, உட்கார். சரிங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளவு ஆச்சு? 450 ரூபாமா. இந்தாங்கண்ணே, 500 ரூபாவா வச்சுக்கோங்க. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, 450 ரூபா போதும். இருக்கட்டும், நான் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சரி, தேங்க்ஸ்மா. அண்ணா, ஒரு நிமிஷம். என் பொண்ணுக்கு கல்யாணம், கண்டிப்பா நீங்க வந்துடணும். வர முடியுமான்னு தெரியல, ஆனா குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துருங்கண்ணே, மறந்துடாதீங்க. முயற்சி பண்றேன். அண்ணா அண்ணா அண்ணா, ஐயோ, ஆட்டோ அண்ணா, அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. ஆட்டோவை நிப்பாட்டுங்கண்ணே. ஐயோ ஐயோ, என் பணம் போச்சே. ஐயோ அண்ணா, ஆட்டோ அண்ணா, என் பணம். ஐயோ, ஆட்டோல என் பணம் போச்சே. என் பணம், என் பொண்ணு கல்யாணம் வாழ்க்கை. ஐயோ, நான் எங்க போய் இந்த ஆட்டோவை தேடுவேன்? ஐயோ, என் பணம் போச்சே. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? ஐயோ.